எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்ன அழகாய் சொல்கிறது பாருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கோபம் வரும், கோபம் வராது. யாருக்காவது கோபமே வரலன்னு இருக்கீங்களா? இன்க்ளூடிங் பிரசங்கிக்கிற நான் கொண்டு கோபம் வர செய்யும். ஆனா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபத்திலே பேசுகிற பேச்சும், கோபத்திலே எடுக்கிற முடிவும், கோபத்திலே கொடுக்கிற ரியாக்ஷனும் அது ஜெயமா இருக்காது. கோபப்பட்டு எடுக்கிற எந்த டாக்ஸும், கோபப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் அது தோல்வியில தான் முடியும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான். சூரியன் மறைகிறதுக்குள்ள உங்க கோபம் மறையட்டும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் மறையட்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்க படுக்கையில உங்க இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்தீர்கள். ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நல்ல கர்த்தரோட பேசிக்கிட்டே இருக்கு. படுக்கையில உட்காந்துட்டு இருதயத்தில் ஆண்டவரோட பேச 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 உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். உங்க இதயத்தில் ஆண்டவர் சரிப்படுத்துவார். செய்யாத, அது போகாது, ஏடி இடாதுன்னு சொல்லுவார். இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருங்க. கோபத்தை மூட்டுவாங்க, நிறைய பேர் கோபத்தை மூட்டுவாங்க, நிறைய பேர் கோபத்தை கிரியேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க, நிறைய பேர் உங்களை ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. ரியாக்ட் ஆயிடாதீங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், சைட்டன் நிறைய பிளான் பண்ண போறான். கோபத்தை ஊட்டி டென்ஷன் ஆக்கி நீங்க ரியாக்ட் பண்ணி உங்க பேர் ரிப்பேர் ஆகி, நோ நோ நோ, பி கேர்ஃபுல். இன்னைக்கு நீங்க போற காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகி கர்த்தர் மாற்றுகிறதுக்கென்று பேசுகிறார். சோ இன்னைக்கு நிறைய பேர் உங்க மைண்ட டிஸ்டர்ப் பண்றதுக்கு பல பேர் வருவாங்க. டோன்ட் கெட் இன்டு தட், டோன்ட் கெட் டென்ஸ்ட், பி குவைட். ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா, அப்படியே பொறுமையா இருங்க, ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு ஏதோ ஒரு சைட்டனுடைய பிளான் அப்படியே பிரேக் ஆகுது, நீங்க ஜெயிக்க போறீங்க. காட்ஸ் வில் ஃபுல்ஃபில் ஆக போகுது. சரிங்களா? சோ இன்றைக்கு ஆண்டவர் அப்படி உங்களை நடத்த போற அற்புதத்தை காணும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. கோபம் மூட்டுகிற பல பேர் வீட்டுக்குள்ளேயே நடக்கும், வீட்டுக்கு வெளியில் நடக்கும், வேலையில் நடக்கும், தொழில் நடக்கும், எங்க வேலை நடக்கும். பி கேர்ஃபுல். என்ன பிரதர் எப்படி பிரசங்கம் பண்றீங்கன்னு கேக்குறீங்க, எனக்கும் சேர்த்தாங்க. சோ அவங்க ரியாக்ட் ஆகி டென்ஷன் ஆகா, நீ குவைட்டா இருந்து ஜெயிச்சிருங்க, சைலண்டா இருந்து ஜெயிச்சிருங்க. இல்ல அந்த இடத்த விட்டு விலகி போய் ஜெயம் எடுத்துருங்க. ஆனா நீங்க ரியாக்ட் ஆகி, அப்கோர்ஸ் உங்க மேல மிஸ்டேக் இல்லதான், அப்கோர்ஸ் உங்ககிட்ட எல்லா விதமான நியாயம் இருக்குதான். பட் we cannot make them to understand. அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. லேட்டரா புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிக்க வைப்பாரு, சூழ்நிலை புரிய வைக்கும், காலம் பதில் பேசும். நீங்க அமர்ந்து பார்ப்பீர்கள். யாரோட பேசுறான்னு தெரியல, அற்புதம் நிச்சயம் நடக்குது. ஆண்டவருடைய ஆளுகை செய்கிறார், ஆளுகை செய்கிறார், ஆளுகை செய்கிறார். அதிசயத்தை காண்பீர்கள். டேக் திஸ் prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்குகிறது, பலவீனமா இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you.